தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். அடைமொழி. அடைமொழி. அடைமொழி என்பது சொல்லொன்றை சிறப்பித்து அல்லது விவரித்து வரும் சொல் ஆகும். அடைமொழிகளில் பெயர் அடைமொழி, வினை அடைமொழி, எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி, செயற்படுபொருள் அடைமொழி ஆகியவை அடங்கும். பெயர் அடைமொழி பெயர்ச்சொல்லை விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் சொல் பெயர் அடைமொழி ஆகும். உதாரணம்: பெரிய மரம். இதில் மரம் என்பது பெயர்ச்சொல் ஆகும். மரம் என்ற பெயர்ச்சொல்லை விவரிக்க வரும் சொல் பெரிய மரம். இதில் பெரிய என்பது பெயர் அடைமொழி ஆகும். பின்வரும் பெயர் சொற்களுடன் பொருந்தும் அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம். எலி. எலி என்பது பெயர்ச்சொல். எலி என்ற பெயர்ச்சொல்லை விவரிக்க வரும் சொல் சிறிய எலி. இதில் சிறிய என்பது பெயர் அடைமொழி ஆகும். இலை. இலை பெயர்ச்சொல். பச்சை இலை. இதில் பச்சை என்பது பெயர் அடைமொழி ஆகும். பூ. பூ பெயர்ச்சொல். அழகிய பூ. இதில் அழகிய என்பது பெயர் அடைமொழி. வினை அடைமொழி. வினை சொல்லை விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் சொல் வினை அடைமொழி ஆகும். உதாரணம்: தம்பி வேகமாக ஓடினான். இதில் ஓடினான் என்பது வினைச்சொல் ஆகும். வினைச்சொல்லை விவரிக்க வரும் சொல் வேகமாக ஓடினான். இதில் வேகமாக என்பது வினை அடைமொழி ஆகும். பின்வரும் வாக்கியங்களில் வினைச்சொல்லிற்கு பொருந்தும் அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம். குழந்தை அழுதது. இதில் அழுதது என்பது வினைச்சொல். குழந்தை சத்தமாக அழுதது. இதில் சத்தமாக என்பது வினை அடைமொழி ஆகும். கண்மணி பாடினாள். இதில் பாடினாள் என்பது வினைச்சொல். கண்மணி இனிமையாக பாடினாள். இதில் இனிமையாக என்பது வினை அடைமொழி ஆகும். மான் ஓடியது. இதில் ஓடியது என்பது வினைச்சொல். மான் துள்ளி குதித்து ஓடியது. இதில் துள்ளி குதித்து என்பது வினை அடைமொழி ஆகும். எழுவாய் அடைமொழி. எழுவாய் அடைமொழி என்பது வாக்கியத்தின் எழுவாயை சிறப்பித்து விவரிக்கும் ஒரு சொல். உதாரணம்: பச்சை கிளி பழத்தை தின்றது. இதில் எழுவாய் கிளி. எழுவாய் கிளி என்பதை விவரித்து வரும் சொல் பச்சை கிளி. பச்சை கிளி பழத்தை தின்றது. இதில் பச்சை என்பது எழுவாய் அடைமொழி ஆகும். பின்வரும் வாக்கியங்களில் எழுவாயுடன் பொருந்தும் அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம்.
பசு புல் மேய்ந்தது. இதில் பசு எழுவாய். பசு எழுவாய் இந்த சொல்லை விவரித்து வரும் சொல் வெள்ளை பசு புல் மேய்ந்தது. இதில் வெள்ளை என்பது எழுவாய் அடைமொழியாகும். வெள்ளை பசு புல் மேய்ந்தது. மாணவன் பரிசு பெற்றான். இதில் எழுவாய் மாணவன். திறமையான மாணவன் பரிசு பெற்றான். இதில் எழுவாய் அடைமொழி திறமையான. திறமையான மாணவன் பரிசு பெற்றான். பறவை வானில் பறந்தது. இதில் எழுவாய் பறவை. பெரிய பறவை வானில் பறந்தது. இதில் எழுவாய் அடைமொழி பெரிய. பெரிய பறவை வானில் பறந்தது. குழந்தை பால் குடித்தது. இதில் எழுவாய் குழந்தை. அழுத குழந்தை பால் குடித்தது. இதில் எழுவாய் அடைமொழி அழுத. அழுத குழந்தை பால் குடித்தது. பயனிலை அடைமொழி. பயனிலை அடைமொழி என்பது ஒரு வாக்கியத்தில் உள்ள பயனிலையை சிறப்பித்து கூறும் சொல்லாகும். உதாரணம், நான் தண்ணீரை மெதுவாக அருந்தினேன். இதில் அருந்தினேன் பயனிலை. அருந்தினேன் என்ற பயனிலையை விவரித்து வரும் சொல் மெதுவாக அருந்தினேன். இதில் மெதுவாக என்பது பயனிலை அடைமொழியாகும். பின்வரும் வாக்கியங்களில் பயனிலையுடன் பொருந்தும் அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம். தம்பி பந்தை அடித்தான். இதில் அடித்தான் என்பது பயனிலை. தம்பி பந்தை வேகமாக அடித்தான். இதில் பயனிலை அடைமொழி வேகமாக. தம்பி பந்தை வேகமாக அடித்தான். குருவி கூட்டை கட்டியது. இதில் கட்டியது என்பது பயனிலையாகும். குருவி கூட்டை விரைவாக கட்டியது. இதில் கட்டியது என்ற பயனிலையை விவரித்து வரும் சொல் விரைவாக கட்டியது. இதில் விரைவாக என்பது பயனிலை அடைமொழியாகும். குருவி கூட்டை விரைவாக கட்டியது. கண்மணி பாடலை பாடினாள். இதில் பயனிலை பாடினாள். கண்மணி பாடலை அழகாக பாடினாள். இதில் பாடினாள் என்ற பயனிலையை விவரித்து வரும் சொல் அழகாக பாடினாள். இதில் அழகாக என்பது பயனிலை அடைமொழியாகும். கண்மணி பாடலை அழகாக பாடினாள். நான் கட்டுரை எழுதினேன். இதில் எழுதினேன் என்பது பயனிலை. நான் கட்டுரையை சிறப்பாக எழுதினேன். இதில் சிறப்பாக என்பது பயனிலை அடைமொழி. நான் கட்டுரையை சிறப்பாக எழுதினேன். செயப்படுபொருள் அடைமொழி. செயப்படுபொருள் அடைமொழி என்பது ஒரு வாக்கியத்தில் செயப்படுபொருளை சிறப்பித்து பயன்படுத்தப்படும் சொல் ஆகும். உதாரணம், குருவி
சிறிய கூட்டை கட்டியது. இதில் செயற்படு பொருள் கூட்டை. குருவி சிறிய கூட்டை கட்டியது. செயற்படு பொருள் கூட்டை என்பதை விவரித்து வரும் சொல் சிறிய. இதில் சிறிய என்பது செயற்படு பொருள் அடைமொழியாகும். பின்வரும் வாக்கியங்களில் செயற்படு பொருளுடன் பொருந்தும் அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம். நான் பழத்தை பறித்தேன். இதில் செயற்படு பொருள் பழத்தை. நான் கனிந்த பழத்தை பறித்தேன். இதில் பழத்தை என்ற செயற்படு பொருளை விவரித்து வரும் சொல் கனிந்த பழத்தை. இதில் செயற்படு பொருள் அடைமொழி கனிந்த. நான் கனிந்த பழத்தை பறித்தேன். அம்மா உடையை தைத்தார். இதில் செயற்படு பொருள் உடையை. அம்மா அழகிய உடையை தைத்தார். இதில் அழகிய என்பது செயற்படு பொருள் அடைமொழியாகும். அம்மா அழகிய உடையை தைத்தார். பூனை எலியை பிடித்தது. இதில் செயற்படு பொருள் எலியை. பூனை சிறிய எலியை பிடித்தது. இதில் சிறிய என்பது செயற்படு பொருள் அடைமொழி ஆகும். பூனை சிறிய எலியை பிடித்தது. சிறுவன் ஓவியம் வரைந்தான். இதில் செயற்படு பொருள் ஓவியம். சிறுவன் அழகிய ஓவியம் வரைந்தான். இதில் அழகிய என்பது செயற்படு பொருள் அடைமொழியாகும். சிறுவன் அழகிய ஓவியம் வரைந்தான். மாணவன் புத்தகத்தை படித்தான். இதில் செயற்படு பொருள் புத்தகத்தை. மாணவன் புதிய புத்தகத்தை படித்தான். இதில் செயற்படு பொருள் அடைமொழி புதிய. மாணவன் புதிய புத்தகத்தை படித்தான். பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான அடைமொழிகளை சேர்த்து எழுதுவோம். அணில் மாம்பழத்தை தின்றது. சிறிய அணில் கனிந்த மாம்பழத்தை கொறித்து தின்றது. கிளி வானில் பறந்தது. பச்சை கிளி நீல வானில் உயரப் பறந்தது. யானை பாறையை உருட்டியது. பருத்த யானை பெரிய பாறையை இலகுவாக உருட்டியது. கப்பல் கடலில் பயணித்தது. பெரிய கப்பல் பரந்த கடலில் வேகமாக பயணித்தது. அம்மா உணவு சமைத்தார். அன்பான அம்மா சத்தான உணவை சுவையாக சமைத்தார். மாணவி பாட்டு பாடினாள். திறமையான மாணவி இனிமையான பாடலை சிறப்பாக பாடினாள்.